preparation of revaluation. Revaluation revalue of asset and liabilities. அவ்வளவுதான். இப்போ மெஷினரி வேல்யூ டிக்ரீஸ்ட். ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸி. டெபிட்னா லாஸ் இல்ல எக்ஸ்பென்சஸ், கிரெடிட்னா இன்கம். இது குறையுதுன்னு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல போட்டுருங்க. டு மெஷினரி. ஃபர்னிச்சர் வேல்யூ டிக்ரீஸ்ட் டு ஃபர்னிச்சர். லெஃப்ட்ல நமக்கு லாஸ். அது லேண்ட் வேல்யூ இன்க்ரீஸ், ரைட்ல போட்டிருக்க. அவ்வளவுதான். ரீவேல்யூஷன், ரீவேல்யூ தி அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ். அப்போ இன்கம் டோட்டலா 30,000 இன்கம், 20,000 நமக்கு லாஸ். ஒரு அட்மிஷன் பார்ட்னர் அட்மிட் பண்ணும்போது நெசசரி கம்மியா இருக்கும் வேல்யூ, அப்போ 10,000 ரூபாய் லாபம். லாபத்தை ரெண்டு பேரும் 6:4 6,000 4,000 பிரிச்சுக்கிறாங்க. இந்த சம்ம நீங்க பாத்துக்கோங்க. ஷேரிங் ப்ராஃபிட் 6:4. அப்போ இதோடைய வர்ற லாபத்தை ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க. தட் இஸ் கால்ட் ரீவேல்யூஷன். யார ரெவல்யூஷன் படிச்சிடக்கூடாது, புரட்சி. ரீவேல்யூ தி அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ்.